கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த புதிய மாதத்திலே, மார்ச் மாதத்திலே கர்த்தருடைய நல்ல வார்த்தையோடு இந்த 1ஆம் தேதியிலே அதிகாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இந்த செய்தி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை, ஒரு தைரியத்தை, எந்த சூழ்நிலையையும் தாங்குகிற, எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. சில காலங்களுக்கு இடையிலே இந்த மார்ச் 1ஆம் தேதி யுத்தங்களால் நிறைந்ததாய் காணப்படுகிறது. உலகமெங்கும் யுத்தம், நாட்டுக்கு நாடு, பட்டணத்திற்கு பட்டணம், தேசத்திற்கு தேசம், கண்டங்களுக்கு கண்டமாய் யுத்தங்கள் தொடங்கிவிட்டது. நன்றாய் கவனியுங்கள். 3ஆம் உலக போர் தொடங்கிவிட்டதோ என்று உலகமெல்லாம் கலங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். எத்தனை 3ஆம் உலக போரோ அல்லது 30 300 உலக போர்கள் நடந்தாலும் சரி, தேவனால் பாதுகாக்கப்படுகிற, தேவனுடைய பக்கமாய் வந்து அவரே இந்த தெய்வமே எனக்கு அடைக்கலமும் துருகமும் நம்பிக்கையும் கேடகமும் கோட்டையுமாய் இருக்கிறார் என்று நம்புகிற ஒருவரையும் தீமை அணுகாது. நன்றாய் நினைவிலே கொள்ளுங்கள். எத்தனை போராட்டங்கள், போர்கள், யுத்தங்கள் தேசத்தை மூடிக்கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் நன்றா கவனிங்க. உங்களுக்கு விரோதமாய் உங்க குடும்பங்களிலே, வீடுகளிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அல்லது உங்கள் வியாபாரங்கள், ஊழியங்களிலே, சொந்த ஜீவிதத்திலே எங்கே எங்கே போராட்டம் இருக்கிறதோ, எங்கே எங்கே உங்களுக்கு விரோதமான உபத்திரவம் இருக்கிறதோ, அங்கே எல்லா இடங்களிலும் இருந்து ஒருவேளை நீங்கள் தப்பித்து செல்லவே முடியாத சூழ்நிலைகள் போன்ற நெருக்கடியில் இருக்கலாம். ஆமென். இதோடு இந்த நாட்டை அழித்து விடுவோம், இந்த நாடு இனி வரைபடத்திலே இருக்காது, வித்தின் 8 minutes 5 அல்லது 8 நிமிடத்திலே இந்த நாட்டை, இஸ்ரவேல் நாட்டையே தரைமட்டமாக்கி விடுவோம், இந்த நாடு உலக வரைபடத்திலே காணக்கூடாததாய் போய்விடும் என்று கொக்கரித்தவர்கள் இருந்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். 50,000த்திற்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் அந்த சின்ன நாடு, தேவன் தன்னுடைய சொந்த நாடு என்று சொல்லப்பட்ட அந்த நாட்டை நோக்கி அத்தனை பெரிய பயங்கரமான ஏவுகணைகள் எல்லாம் சூழ நின்று கொண்டிருந்தது. நன்றாய் கவனியுங்கள். ஆனாலும் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை என்று எழுதப்பட்டபடியே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த தேசம் காக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்றும் அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை போராட்டங்கள், உபத்திரவங்கள், என்ன சோதனைகள் உங்களுக்கு மத்தியிலே காணப்பட்டாலும் சரி, எல்லா போராட்டங்களுக்கும், உங்களுக்கு எதிராயிருக்கும் எல்லா யுத்தங்களுக்கும் மத்தியிலே உங்களை விடுவித்து பாதுகாக்க, உங்களை விடுவித்து பாதுகாத்து உன்னை தலை நிமிரச் செய்ய கர்த்தர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற நல்ல ஒரு தேவனாய் இருக்கிறார். எங்கும் எதுவும் எப்பொழுதும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நல்லா கவனிங்க. எங்கு பார்த்தாலும் யுத்தம், போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளில் இன்று இந்த உலகத்திற்கு என்ன நடக்குமோ என்று உலகமெல்லாம் அஞ்சிக் கொண்டிருக்கிறது. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களை பலப்படுத்துகிற இந்த கர்த்தராலே நீங்கள் ஒரு பெரிய சேனைக்குள் பாய்வீர்கள், ஒரு மதிலை தாண்டுவீர்கள். ஆமென். அப்படியாய் தாவீது சொன்னது போல எந்த ஆபத்தும் இல்லாமல் தேவனுடைய
கண்மலையின் மறைவிலே வைத்து அவருடைய வலது கையின் பராக்கிரமம் செய்கிற அவருடைய வலது கரத்திலே உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிற நல்ல தேவன் உங்களோட இருக்கிறார். ஆமென். யுத்தங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம் தேவ பிள்ளைகளுக்கு. ஆனால் அதன் மத்தியிலே ஆபத்தில் உங்களோட கூட இருந்து, ஆபத்தில் உங்களோட உன்னோட கூட இருந்து உன்னைக்கு செவி கொடுத்து நீ கூப்பிடுகிற கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு எல்லா ஆபத்துக்கும் உங்களை விலக்கி பாதுகாத்து, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை தப்புவித்து கனப்படுத்துகிறவர் உன்னை தலை நிமிரச் செய்வார். ஆமென். அதைத்தான் இன்று தியானிக்க போகிறோம். உங்க பக்கத்தில் 1000 பேரும் தைரியமாய் சொல்லுங்கள், எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தைரியமாய் சொல்ல முடியும். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர், ஓ க்ளோரி, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் என்று சொல்லப்படுகிறவரே உங்களை பாதுகாக்கிறவர். ஆமென். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னாரே. ஐயா, உங்களை அல்லவா என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் என்னையும் அல்லவா அவர் தம்முடைய உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். உங்கள் மதில்கள் எல்லாம், உங்கள் குடும்பமும் உங்கள் வாழ்க்கையும் பிள்ளைகளும், உங்கள் மதில்கள் எல்லாம் என் கண்முன்னே இருக்கிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்ன நல்ல ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் எங்கே அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எங்கே ஏளனமாய் அற்பமாய் பேசப்பட்டீர்களோ, எங்கே உங்களை குறித்து அவதூறாய் பேசினார்களோ, இனி இவர்கள் இவ்வளவுதான், இனி இவர்கள் எழும்புவதே இல்லை, இனி இவர்கள் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிடும், இவர்கள் வாழ்க்கை முடிவுரை இதுவே, இவர்கள் எழும்புவதே இல்லை என்று உங்களை கேவலப்படுத்தினார்களே, அந்த இடத்திலே உங்களை கர்த்தர் தலை நிமிரச் செய்வார். ஆமென். நீங்கள் தலை, உங்கள் கொம்பு உயர்த்தப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை உன்மேல் ஊற்றும் பொழுது உன் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படும். மறந்து விடாதே. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எத்தனை போராட்டங்கள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை ஆபத்துகள், உபத்திரவங்கள் வந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா சங்கீதம் 46:5 இப்படியாய் சங்கீதக்காரன் திட்டமாய் சொல்லுகிறார், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களின் நடுவில் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆதலினால் அது அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் பிள்ளைகளும் அவர்கள் அசைவதில்லை. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற இந்த மார்ச் மாசத்தின் தொடக்கத்திலே 1ஆம் தேதியிலே அதிகாலையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா 45 கர்த்தர் சொன்னது போல, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, ஹல்லேலூயா, அவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்காக உங்களை அடைத்து வைத்திருக்கிற, உங்களை பிடித்து வைத்திருக்கிற எல்லா வெங்கல கதவுகளையும் உடைப்பார். ஆமென். உங்களை பிடித்து சிறைப்பிடித்து வைத்திருக்கிற எல்லா சிறை கதவுகளின் இருப்பு தாழ்பாள்களையும் கர்த்தர் முறிப்பார். ஓ க்ளோரி. உங்களை விடுவித்து தப்புவித்து கனப்படுத்துவார். மாற்றமே இல்லை. ஐயா, எங்களுக்கு விரோதமாய் போராட்டம், அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். ஐயா, எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறார்கள், உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருவதற்காகவே இந்த யுத்தம் தொடங்கப்பட்டது. ஐயா, நாங்கள் எப்படி செய்வோம் யுத்தம், எப்படி எங்களை பாதுகாப்போம் தெரியவில்லை. யுத்தம் வானத்தில் இருந்து உண்டாகும். ஆமென். தெபோரா யுத்தத்திற்காக கடந்து சென்ற பொழுது, பாராக்கோடு கடந்து தாபோர் மலையிலே ஏறி சென்ற பொழுது யுத்தம் வானத்தில் இருந்து உண்டானதே. நட்சத்திரங்கள் தங்கள் இருப்பிடங்களிலே, தங்கள் அயனங்களிலே இருந்து எதிரியாகிய சிரசாவோடு யுத்தம் செய்ததே, அது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உங்கள் நடுவிலே உங்களுக்காய் பழக்காடுகிறவராய், யுத்தம் செய்கிறவராய் இந்த 1ஆம் தேதியிலே இருந்து உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் தொடங்கும்படியாய் அவரே
உங்களை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். உங்களுக்கு முன்னால் சென்று கோடலான எல்லாவற்றையும் செம்மையாக்குகிறவர் மாத்திரமல்ல, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு முன்னால் எல்லா வழிகளும் வாசல்களும் திறந்தே இருக்கும்படியாய் இந்த தேவன் உங்களுக்காக வாசல்களை திறப்பார், வழிகளை திறப்பார். நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து செழித்து சிறந்திருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 27:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. யார் காப்பாற்றுவா? சர்வ வல்லமை உள்ள தேவனே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. ஓ குளோரி. யார் ஐயா தண்ணி பாய்க்க போகிறா? யார் இந்த வறண்ட நிலத்திற்கு, யார் இந்த உதவாக்கரையா இருக்கிற வறண்டு போன அவாந்தரமா இருக்கிற சுடுகாடா இருக்கிற எனக்கும் என் வாழ்க்கைக்கும் யார் தண்ணீர் பாய்ச்ச முடியும் என்று கேட்டீர்களே, இந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவராய், ஒருவனும் உங்களை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிற நல்ல தெய்வம் உங்களோட இருக்கிறார். ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா 41 சொல்லப்பட்டிருக்கிறது, உயர்ந்த மேடுகளிலே ஆறுகளையும். எங்க ஆறு பாயும்? உயர்ந்த மேடுகள்ல எப்படி ஆறு பாயும்? நல்லா கவனிங்க. உயர்ந்த மேடுகளிலே ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாய் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை பாதுகாக்கும் பொழுது அவரே உங்களுக்கு நல்ல நீரூற்றாய், அவருடைய கிருபையும் இரக்கமுமே உங்களுக்கு நல்ல ஆறுகளை போன்று தண்ணீரின் ஜீவ நதியாய் உங்களிடமாய் திரும்பும் பொழுது நீங்கள் கீழே வேர் பற்றி. அன்பு தேவ பிள்ளைகளே, யாக்கோபு வேர் பற்றி, அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வேர் பற்றுவீர்கள். இஸ்ரவேல், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பூ பூத்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் வரும். அது இதுவே. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற மகத்துவமான காரியங்கள் எங்கும் எல்லா இடங்களிலும் உங்கள் தலையை நிமிரச் செய்வார். ஹல்லேலூயா. நம்புங்கள். இந்த 1ஆம் தேதியிலே இந்த மாதமாவது இந்த நாளிலாவது இதுவரை நான் காத்திருக்கிற காரியங்களில் அற்புதங்கள் நடக்குமா? அல்லது இந்த நாளிலாவது என் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களா? என் வாழ்க்கை, என் ஜீவிதம், என் தொழில், என் ஊழியங்களிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகுமா என்று சொன்னீர்களே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த தெள்ளு பூச்சியிடமா ஐயா, இந்த கௌதாரியை போல் இருக்கிற, யாரும் சீண்டாத, யாரும் விரும்பாத, எல்லோராலும் பொறாமைப்படுகிற, எல்லாராலும் ஒதுக்கி தள்ளப்படுகிற சூழ்நிலையிலே, எல்லாராலும் அருவருக்கப்படு தருகிற, யாரும் மதிக்காத சூழ்நிலையிலே இருக்கிற என்னை பார்த்தா, உன்னோடுதான் சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் இம்மானுவேலர், யாக்கோபின் தேவன், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனே உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள், கனப்படுத்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கர்த்தர் பாருங்க, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை வறட்சியான காலங்கள் அல்லது எத்தனை உலர்ந்து போன சூழ்நிலைகள் அல்லது நீர்ப்பாய்ச்சலே இல்லாத தோட்டத்தை போல் இருக்கிறீர்களா? அல்லது வற்றி வறண்டு போன நீரூற்றுகளை போலவும் வறண்டு வெடித்து போன நிலவழிகளை போலவும் இருக்கிறீர்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள்.
58 ஏசாயா 58 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. ஓ, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். எத்தனை யுத்தம் வந்தால் என்ன, எத்தனை பஞ்சங்களும் கொடிய ஆபத்துகளும் எத்தனை மோசமான சூழ்நிலைகளும் வந்தாலும் என்ன, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவரே, நல்ல கவனிங்க, அவரே உயர்ந்த மேடுகளில் கூட ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளிலே நீரூற்றுகளையும் உண்டாக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன். வறண்ட பூமியிலே நீர்க்கேணிகளை உண்டாக்கும்படியாய், வனாந்தரங்களை தண்ணீர் தடாகமாய் மாற்றக்கூடியவர் உங்களோட இருக்கிறார். என்ன செய்வார் பாருங்க, கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஆமென். இந்த நாட்களிலே உங்களை மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் இந்த மாதத்திலே ஆண்டவரே சொல்லுங்க, அப்பா, இந்த மாதத்திலே என் தெய்வமே, யாக்கோபின் தேவனே, எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறவரே, சேனைகளின் கர்த்தாவே, நீர் எங்களோட இருக்கிறவர். ஐயா, நித்தமும் எங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் எங்களை, எங்கள் பிள்ளைகளின் ஆத்துமாவை திருப்தியாக்கி எங்கள் எலும்புகளை, ஆமென், உலர்ந்து போனோம், தொய்ந்து தொலைந்து போனோம், தளர்ந்து போனோம் என்று சொன்ன எங்கள் எலும்புகளை நீளமுள்ளதாக்கும்படியாய் நீரே எங்களுக்கு, ஐயா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் எங்களை மாற்றும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த 1ஆம் தேதியிலே, ஐயா, அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இறங்கும்படியாய், என் தெய்வமே, ஐயா, இவர்களை பாதுகாத்து, அவமானப்பட்டு சோர்ந்து போன இடங்களில் தோற்றுவிட்டோம், தொலைந்து விட்டோம், இனி எழும்பவே முடியாதோ, இனி வாழவே முடியாதோ, இனி வாழ்வதற்கு வழியே இல்லையோ, இனி எந்த சூழ்நிலையிலும் தலை நிமிர வாய்ப்பே இல்லையோ என்று நினைக்கிற, பரிதவிக்கிற பிள்ளைகளுக்காய் அநேக சந்தேகங்களோடும், ஐயா, அநேக சந்தேகங்களும் பயங்களோடும் சூழப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவமே, நீரே எங்கள் நடுவிலே இருக்கிறபடியினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. என் தேவமே, அதிகாலையிலே நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவராய் எங்களோடே இருக்கிறபடியினால் யுத்தங்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம், போராட்டங்கள் எழும்பலாம், உபத்திரவங்களும் சோதனைகளும் குழப்பங்களும் எது எழும்பினாலும் நீர் எங்களை தலை நிமிரச் செய்கிறவர். ஆமென். யுத்தம் எங்கள் தேவனுடையது, அவரே யுத்தத்தில் வல்லவர் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தெய்வமே, உங்க அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஐயா, இந்த மாதத்தின் இந்த தொடக்க பகுதியிலே என் தெய்வமே, நீர்தான் இவர்களை பெயர் சொல்லி அழைத்தவர் என்பதை, ஐயா, எங்கள் தாயின் கருவறையிலே எங்கள் எலும்புகள் உருவாகும் முன்னே, ஐயா, நாங்கள் எங்கள் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே உம்முடைய சர்வ வல்லவருடைய கண்கள் எங்களை கண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை முன் குறித்து முன்னறிந்து, என் தெய்வமே, நீர் எங்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி இன்று நீர் எங்களை மகிமைப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்கிற எல்லா இடங்களிலும் இவர்கள் எங்கே எங்கே இருக்கிறார்களோ, இவர்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவ அனுக்கிரகம் கடந்து செல்லும்படியாய், எந்த தேசங்களிலே உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆமென், இன்று எந்த தேசங்களிலே, எந்த பட்டணங்களிலே, ஆமென், எந்த தொலைதூர தூரங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தருடைய மகா பெரிய பாதுகாப்பு, ஆமென்,
ஐயா உம்முடைய பாதுகாப்பு வளையம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் எல்லா யுத்தங்களுக்கு மத்தியிலும், எல்லா போர் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும், எல்லா மிரட்டல்களுக்கு மத்தியிலும், எல்லா நாடுகளுக்கு நாடு, தேசத்திற்கு தேசம் மிரட்டி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளும் இவர்கள் பிள்ளைகளும் உறவுகளும் எங்கே எங்கே இருக்கிறார்களோ அங்கே அந்த போராட்ட ஸ்தலங்களிலே, ஆமென், யுத்த தலங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் அந்த அழிவின் விளிம்புகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் எல்லா குடும்ப சூழ்நிலைகளிலும் இருந்து நீர் பாதுகாத்து, என் தெய்வமே, எந்த கடனும் எந்த கஷ்டமும் எந்த வாதை நோய் துன்பங்கள் வியாதிகளும் எந்த மந்திர சூனியங்களும் இனி உங்களுடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி என் தெய்வமே கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன். ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு நானே இரவும் பகலும் அதை காத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னது போல என் அன்பு சகோதர சகோதரிகளையும் இவர்கள் பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகள் ஐயா யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல், ஆமென், இஸ்ரவேலராகிய உம்முடைய பிள்ளைகள் கீழே வேர் பற்றி, ஆமென், எந்த நிலை இல்லாத உலகத்தில், ஆமென், நிரந்தரம் இல்லாத உலகத்தில் ஐயா இருளும் காரிருளும் மூடிய மகா கொடிய சூழ்நிலையில் இருக்கிற உலகத்தில் இவர்கள் கீழே வேர் பற்றி பூத்து காய்த்து கனி கொடுத்து உலகத்தையே பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொன்னீங்களே, அப்படியே என் தெய்வம் இவர்களை இறுதி வரை பாதுகாக்கும்படியாய், ஹல்லேலூயா, எந்த அழிவும் ஆபத்தும் வராதபடி, எந்த சிக்கலும் எந்த விதமான உபத்திரவமும் பேரழிவும் இவர்களை தொடாதபடி என் தெய்வமே முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை, என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையே இவர்களை பாதுகாக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி, எந்த சூழ்நிலையிலும் எங்கும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி என் தெய்வமே ஐயா உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போலவே உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடியே என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் இவர்கள் கால்கள் எங்கும் தள்ளாதபடி ஐயா, இவர்கள் எங்கும் உறங்கி போலால் எங்கும் தொலைந்து போகாதபடி, எங்கும் ஆபத்துகளிலும் கண்ணிகளிலும் அகப்பட்டு விடாதபடி என் தெய்வமே இவர்கள் கால்களை தள்ளாட ஒட்டாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை பாதுகாத்து என் அன்பு சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் இந்த எல்லா போராட்டங்களுக்கு மத்தியிலும், இவர்களை நெருக்கி நிற்கிற எல்லா ஆபத்துகளுக்கு மத்தியிலும், இவர்களுக்கு விரோதமாய் நடக்கிற எல்லா யுத்தங்களுக்கு மத்தியிலும் என் தெய்வமே இவர்களை நீர் தலை நிமிர செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. என் நல்ல தெய்வமே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த மாதமாவது, இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆவது ஐயா, இன்றாவது எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காதா, ஒரு நன்மை வராதா, ஒரு மாற்றம் வராதா, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனை வராதா என்று கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தெய்வமே இன்று ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகள் என்னவென்ன காரியத்திற்காய் காத்திருக்கிறார்களோ, என்ன பிரச்சனைகளின் நிமித்தமாய் காத்திருக்கிறார்களோ, என்ன போராட்டங்களின் மத்தியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, என்ன ஆபத்தான மரணகரமான சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார்களோ, எந்த பகுதிகளிலே சொந்த வீட்டிற்கு வர முடியாதபடி, சொந்த நாட்டிற்கு வர முடியாதபடி, ஐயோ என்ன நடக்குமோ தெரியவில்லை என்று அங்கலாய்கிற சூழ்நிலைகளில் இருந்து என் தெய்வம் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஐயா
ஐயா உம்முடைய ஜனத்தை பாதுகாக்கும்படியாய் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் நீ சொன்னீங்களே சுவாமி. அப்படியே கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல் ஐயா, பறந்து காக்கிற பட்சியை போல் உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய ஜனத்தை சுமந்து காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி, எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் தளர்ந்து போகாதபடி என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. பிள்ளைகளில் யாரும் தாங்கள் இருக்கிற வேலைகளை இழந்து போகாதபடி, தங்கள் படிப்புகளை தொடராதபடி, படிப்புகளிலே இடைமறிப்பு வராதபடி, ஆமென். கடந்து சென்ற நாடுகளிலே எந்த இழப்பும், பட்டணங்களிலே எந்த இழப்பும் வராதபடி என் தெய்வமே நீங்க சொன்னது போலவே இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். எந்த காரிருளும் புகை மண்டலமும், எந்த வெடிப்புகளும், யுத்தங்களும், யுத்தங்களின் செய்திகளும் பூமியை இருளும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் கர்த்தர் உன் மீது உதிப்பார். அவருடைய மகிமை உன் மீது காணப்படும். உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டபடியே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ராஜா நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு தெய்வீக அனுக்கிரகமே இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக இந்த நாட்களிலே. ஆமென். புதிய காரியங்கள், புதிய கான்ட்ராக்டுகள் தொடங்குவதாக, புதிய வேலைகள் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வருவதாக. எத்தனை போராட்டங்களும் ஆபத்துகளும் சிக்கலான சூழ்நிலையிலும் கூட என் தெய்வமே நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். தானியேல் 2:21 சொல்லப்பட்டபடி என் தெய்வமே நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஆமென். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற நல்ல தேவன். இன்றே உம்முடைய பிள்ளைகளுக்காய், இன்றே உம்முடைய பிள்ளைகளுக்காய் நல்ல சூழ்நிலைகள் உண்டாகட்டும். யோசேப்புக்காக ஒரு தனி இடத்தை, ஆமென், அவர் எங்கு எந்த சூழ்நிலையிலே, எந்த போராட்டங்கள், சிக்கல்கள், ஆபத்துகளிலும், எல்லா இடங்களிலும், ஆமென், அந்த புதை குழியிலும், ஆமென், அந்த கடுமையான குழியிலும், உளையான சேற்றிலும், அந்த போத்திபாருடைய வீட்டிலும், ஆமென், அங்கே இருந்து தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலையிலும், அந்த கொடும் சிறைச்சாலையிலும், ஆமென், அங்கும் இருந்து தேவன் உடனே இருந்து பாதுகாத்தீரே. ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே அடிக்கடி நீர் பாய்ச்சி, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி நீரே அதை பாதுகாத்து என் தெய்வமே ஒருவனும் அதை சேதாப்படுத்தாதபடி பாதுகாத்து ராஜரீக கிருபையை, ராஜரீகமான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல என் தெய்வம் உம்முடைய பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரியின் பிள்ளைகளை இன்று ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும். இன்று நன்மைகள் தொடங்கட்டும். ஆச்சரியமான காரியங்கள் இன்றே உம்முடைய பிள்ளைகளுக்காய் தொடங்குவதாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த 127 நாடுகளின், ஆமென், அந்த ஆகாஸ்வேறு ராஜாவின் கண்களிலே அந்த அடிமை பெண்ணாய் அனாதையை போன்று வாழ்ந்தவள், ஐயா ஆதரவே இல்லாது வாழ்ந்தவள், ஆமென் ஆண்டவரே. அந்த அடிமைத்தனங்கள், அடிமைத்தனத்திற்கு உட்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே இருந்த அந்த ஏழை பெண்ணை ராஜாவின் கண்கள் கண்டதே. அந்த 127 நாடுகளின் ராஜாக்களின் கண்கள் கண்டது போலவே என் தெய்வமே உம்முடைய கண்கள், ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவர்கள் பிள்ளைகளை காணும்படியாய், ராஜாவின் கண்களிலே தயவு உண்டாகும்படியாய், ராஜாக்களை போன்று இருக்கிறவர்களுடைய கண்களிலே தயவு உண்டாகும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. இந்த மார்ச் மாதத்திலே ஒரு ராஜரீக ஆசீர்வாதம் வரட்டும், ஒரு ராஜரீக மேன்மை வரட்டும். ஐயா உம்முடைய சொந்த ஜனமாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிற இவர்களுக்கென்று பிரத்யேகமான வழிவாசல்கள் திறப்பதாக. வெங்கல கதவுகள் உடையட்டும், இருப்பு தாழ்பாள்கள் முறியட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கென்று இந்த மாதம் கதவுகள் திறந்தே இருப்பதாக.
நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் என்று விசுவாசிக்கிறோம். ஆதலினால் பேசுகிறோம். கர்த்தர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் ஹல்லேலூயா, நீங்களும் நானும் என்ன எதிர்பார்க்கிறோமோ, இந்த 1ஆம் தேதியாவது என்று நாம் எதிர்பார்ப்போமே, அது போலவே கர்த்தரும் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும், ஒவ்வொரு உங்கள் பிறந்த நாள்களிலும், உங்கள் புதிய ஆரம்பங்களிலும், மாதங்கள் தொடங்கும் போதும் கர்த்தர் உங்களுக்கென்று பிரத்யேகமாய் ஏதாகிலும் செய்ய விரும்புவார் என்று நம்புங்கள். நிச்சயமாய் எந்த விதமான போராட்டங்களின் மத்தியிலே நீங்கள் இருந்தாலும் சரி, கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த உலகம் முழுவதும் ஐயா உலகத்திற்காய் ஜெபிப்போம், உலக சமாதானத்திற்காய் ஜெபிப்போம். ஆனால் கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். எல்லா விதமான போராட்டங்கள், உபத்திரவங்கள், யுத்தங்கள் மத்தியிலும் இருந்து உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பட்டயங்களுக்கு மத்தியிலும் இருந்து உங்களை தப்பித்து பாதுகாத்து உங்களை தலை நிமிரச் செய்வார் என்பதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவர் உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து கனப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிக்கிறோம். உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென்.